வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முட்டைகளில் நிறைந்துள்ள பல்வேறு விதமான மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம முட்டைகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா எப்போதுமே அவித்த முட்டைகளாக எடுத்துக்கொள்ள பழகணுங்க. பெரும்பாலும் அவித்த முட்டைகள் மட்டும்தான் நமக்கு நிறைய மருத்துவமைகளை கொடுக்கும். மாறாக நம்ம ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது, எண்ணெயில் வறுத்த பொரித்த பொடி மாஸ் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது, பச்சை முட்டையை காலையில் அப்படியே உடச்சி எடுத்துக்கிறது, இது எல்லாமே நமக்கு எதுவுமே நல்லது கிடையாது. ஸோ இது எல்லாமே நுண்ணுயிர் தொற்றுகள், இன்ஃபெக்ஷன்ஸை நமக்கு வந்து ஏற்படுத்தலாம். செரிமானம் தொடர்பான கோளாறுகளையுமே ஏற்படுத்துறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. எப்போதுமே நீங்க வந்து அவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 அவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்ளும் போது அதனுடைய முழுமையான ஊட்டச்சத்துக்கள், புரதச்சத்துக்கள் உட்பட பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு என்னென்ன மருத்துவமைகளை இந்த அவித்த முட்டைகள் உங்களுக்கு கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். தசைகளினுடைய வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மற்றும் உடல் வந்து வலிமையாக இருக்கிறதுக்கெல்லாமே நீங்கள் அவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இந்த அவித்த முட்டைகள் இருக்கக்கூடிய உயர்தர புரதம், அந்த புரோட்டீன் தான் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுடைய தசை திசுக்களை வந்து சரியாக பழுது பார்க்கறதுக்கும் தசை வலியை எல்லாம் உங்களுக்கு வந்து சரி பண்ணிட்டு தசை வலிமையை வந்து அதிகரிக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணுது. அப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அவித்த முட்டைகளில் புரதச்சத்துக்களோடு சேர்ந்து அமினோ அமிலங்களும் இருக்குது. இதனால் இது உங்களுடைய உடல் வளர்ச்சிக்கு வந்து மிகவும் அவசியம். ஸோ தசைகளில் ஏற்படக்கூடிய இறுக்கங்கள், தசைகளில் ஏற்படக்கூடிய பிடிப்புகள், தசைகளில் ஏற்படக்கூடிய வலி, தசைகள் தளர்ந்து போகிறது, இது மாதிரி எதுவுமே இல்லாமல் தசைகளில் ஏற்படக்கூடிய அந்த திசுக்கள் தொடர்பான பிரச்சனைகளை சரி பண்ணிவிட்டு தசையே உங்களுக்கு ஆரோக்கியமாக வளர்ச்சி பெற வைக்கிறதுக்கு, அதன் மூலமாக உங்களுடைய உடல் எங்கும் வலிமைப்படுத்துகிறதுக்கு எல்லாமே நீங்கள் முட்டை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியங்க. கண் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு அவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா முட்டையினுடைய மஞ்சள் கருவில் லூடின் மற்றும் சியாக்சாந்தின் ஆகிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குங்க. ஸோ இது வந்து வயதான காலங்களில் ஏற்படக்கூடிய கண்புரை மற்றும் பார்வை திறன் குறைபாட்டவங்களுக்கு வந்து தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ முட்டையினுடைய அந்த மஞ்சள் கருவில் லூடின் இருக்குங்க இல்லையா, இதெல்லாமே கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள். இதில் வந்து விட்டமின் ஏ சத்துக்களுமே உங்களுக்கு வந்து கூடுதலாக கிடைக்கிறதால இப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இந்த விட்டமின் குறைபாடுகள் தான் உங்களுக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனைகளை ஏற்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் முட்டையை எடுத்துக்கொள்ளும் போது அந்த ஊட்டச்சத்து குறைபாடு உங்களுக்கு பூர்த்தி செய்யப்படும் பொழுது உங்களுடைய கண் பார்வை திறன் கூர்மையாக இருக்கும். அந்த மங்கலான பார்வையெல்லாம் சரி செய்யப்பட்டுரும். மாகுலர் டீஜெனரேஷன் ஏற்படுறது, மாலை கண் நோய் ஏற்படுவது, விழிப்படலம் சேதமடைவது, ஸோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண்கள் தொடர்பான பல்வேறு விதமான பிரச்சனைகளை வராமல் தடுத்துக்கிறதுக்கு எல்லாமே ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 அவித்த முட்டைகளை நீங்கள் எடுத்துக்கலாம். மூளை செயல்பாடு உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் நீங்கள் அவித்த முட்டைகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா. ஸோ இப்போ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மூளை செயல்பாடு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கோலின் அப்படின்ற அந்த சத்து வந்து மூளையினுடைய செல்களை வளப்படுத்துறதுக்கு நமக்கு வேணும். ஸோ இந்த சத்துக்கள் வந்து அவித்த முட்டைகளை தான் இருக்குது. இந்த கோலின் அப்படின்ற சத்து வந்து நினைவாற்றலை மேம்படுத்துறதுக்கும் மூளைகளில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். இப்போ மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி மூளை செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்க வைத்து நம்ம சிந்திக்கக்கூடிய செயல்திறன் பெற்ற மனிதராக மாற்றுறதுக்கு தான் இந்த முட்டைகள் இருக்கக்கூடிய இந்த கோலின் சத்து உதவிகரமாக இருக்குது. அதனால தான் மூளை செயல்பாடு தொடர்ந்து நமக்கு வந்து சிறப்பாகவே இருக்கும். ஸோ எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேனரை நம்ம சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம். அப்போ மூளை செயல்பாடு எப்போதுமே சிறப்பாக இருக்கணும்னா 1 அல்லது 2 அவித்த முட்டைகள் நம்ம எடுத்துக்கொள்ளணும். எலும்பு மற்றும் பற்களினுடைய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு அவித்த முட்டைகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா முட்டையில் வந்து இயற்கையாகவே விட்டமின் டி சத்து இருக்குங்க. இது உடலில் வந்து கால்சியம் உறிஞ்சப்படுவதற்கு உதவி செஞ்சு கால்சியம் சத்து கிடைக்க பெற்று எலும்புகள் மற்றும் பற்களை வலுப்படுத்துது. ஸோ விட்டமின் டியோடைய பயன் என்னன்னு கேட்டிங்கன்னா மற்ற எலும்புகளை பற்களை வலுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி அந்த எலும்பு பற்களை பலப்படுத்த வைக்கிறது தான் விட்டமின் டியோடைய வேலையை. அந்த விட்டமின் டி சத்து வந்து முட்டையில் நிறைந்திருக்கு. ஸோ அவித்த முட்டைகளை 1 அல்லது 2 முட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எலும்புகள் உங்களுக்கு இரும்பு போல வந்து பலமாக மாறும். பற்களுடைய அந்த எனாமல் லேயர்லாம் தேயாமல் பர்சத்தை பரிசிதைவெல்லாம் ஏற்படாமல் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பல் அமைப்பு வந்து மாற ஆரம்பிக்கும். குறிப்பாக உங்களுக்கு எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. லைக் வந்து இந்த ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை ஏன்னா உங்களுக்கு எதுவுமே இருக்காதுங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசுக்கு அப்புறம் இப்போல்லாம் நமக்கு மூட்டு வலி, முதுகு வலி, கை கால்களில் வலி ஏற்பட்டது, இந்த மாதிரி எலும்பு தொடர்பான பிரச்சனைகள்லாம் இருக்க தான் செய்யும். அப்போ அந்த 40 வயதுகளிலுமே நம்ம தொடர்ந்து அவித்த முட்டைகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எலும்புகள் நமக்கு பலமாக இருக்கும், உடல் வந்து உறுதி பெறும். அப்போ நமக்கு எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இருக்காது, ஸ்ட்ராங்காக நம்ம இருக்க ஆரம்பிப்போம். பேலன்ஸ் தடுமாறக்கூடிய பிரச்சனை கூட நமக்கு இருக்காது. ஸோ இது எல்லாமே நீங்கள் பெறணும் அப்படின்னா 1 அல்லது 2 அவித்த முட்டைகளை தினமும் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். உங்களுடைய உடல் எடையை நீங்கள் நிர்வகித்துக் கொள்வதற்கு
கொள்வதற்கு அவித்த முட்டைகள் எடுத்துக்கலாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவித்த முட்டைகளை நீங்கள் எப்போதுமே வெறும் வயிற்றில் காலை உணவாக சாப்பிடும்போது அது நீண்ட நேரம் உங்களுடைய பசியை வந்து கட்டுப்படுத்துது. இதனால் தேவையற்ற தின்பண்டங்கள், அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய நொறுக்கு தீனிகள் இதெல்லாம் சாப்பிட்றது குறையப்படும். ஸோ அப்போ உடல் எடை இன்னும் இன்னும் அதிகப்படுத்தி கொண்டே போகப்படாது. அதை முதல்ல நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. கண்ட உணவுகளை சாப்பிடாமல் இருக்கணும்னா பசி எடுக்கக்கூடாதுங்க இல்லையா? அந்த பசியை கட்டுப்படுத்துறதுக்கு தான் காலையில் வெறும் வயிற்றில் இந்த அவித்த முட்டைகளை நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் முட்டையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சறதால தேவையில்லாத கொழுப்பு படிவுகள், தொப்பை போன்ற அமைப்பு இது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் உங்களுக்கு கனக்கச்சிதமான ஒரு உடல் எடை வந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க. நல்ல கொலஸ்ட்ராலினுடைய அளவை அதிகப்படுத்தி இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கெல்லாமே நம்ம ஒரு நாளைக்கு 1-2 அவித்த முட்டைகள் எடுத்துக்கலாம். இப்போ இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் ரத்த நாளங்கள் வழியாக போகும். அந்த ரத்த நாளங்களில் எந்த விதமான கெட்ட கொழுப்பும் படியாமல் இருக்கும்போது தான் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்கும் போது இதயமும் நமக்கு சீராக இயங்கும், ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் அப்படி கிடையாது. இப்போது முட்டை வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அது நம்மளுடைய உடம்புகளில் இருக்கக்கூடிய நல்ல கொலஸ்ட்ராலினுடைய அளவு வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் ஒருவேளை ரத்த நாளங்களில் படிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றி போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு அனுப்பும். இதனால் இதய துடிப்பு எப்போதுமே சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எதுவுமே பிரச்சனை எதுவுமே ஏற்படாது. இதயத்தை பன்மடங்கு பலம் பெற வைக்கணும்னா ஒரு நாளைக்கு 1-2 அவித்த முட்டைகள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தாராளமாக எடுத்துக்கலாம். எந்த பிரச்சனையுமே நமக்கு கிடையாது. நல்ல கொழுப்புகள் மட்டும்தான் அதிகரிக்கப்படும், கெட்ட கொழுப்புகள்லாம் நமக்கு வந்து குறைக்கப்படும். அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு அந்த ஹீமோகுளோபினுடைய லெவல் எல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு முட்டை எடுத்துக்கலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா முட்டையில் வந்து இரும்பு சத்து, அயன் மற்றும் விட்டமின் B12 வந்து இருக்குங்க. ஸோ இது ரெண்டுமே நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ ரத்த சோகை அதிகரிக்கிறதால ரத்த சோகை தடுத்துக்கலாமா அப்படி எப்படின்னு கேட்டிங்கன்னா ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்படும் பொழுது தான் அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்படும். ஹீமோகுளோபின் போதுமான அளவுக்கு அப்போ தான் நம்மளுடைய உடம்புகளுக்கு ஆக்சிஜன் சப்ளை எல்லா உடல் உறுப்புகளுக்கும் கொடுக்கும். உடல் உறுப்புகள் சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். ஒருவேளை அந்த ஹீமோகுளோபினுடைய அளவு உங்களுக்கு வந்து குறையும் போது ஆக்சிஜன் சப்ளை போதுமான அளவு கிடைக்காததால மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு வந்து தென்பட ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இரும்பு சத்தை நீங்கள் பெறணும் அப்படின்னா அவித்த முட்டைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இரும்பு சத்து கிடைக்கும். உங்களுக்கு குறிப்பாக வந்து அந்த விட்டமின் B12 கிடைக்கிறதால ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்பட்டு ஹீமோகுளோபினுடைய அளவு வந்து கரெக்டான லெவலில் இருக்கிறதால ரத்த சோகை பிரச்சனை விடுபட்டு உடல் சோர்வு நீங்கி உடல் வந்து உங்களுக்கு சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். இதுக்காக நீங்கள் முட்டையை வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் வந்து 1-2 அவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது காலை உணவாக எடுத்துக்கொள்வது உங்களுக்கு வந்து மிகவும் சிறந்தது. இப்போ நீங்கள் முட்டையினுடைய மஞ்சள் கருவில் தான் பெரும்பாலான விட்டமின்களும் தாதுக்களும் இருக்குது. இருந்தாலுமே உடல் பருமன் அல்லது அதிக கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களாம் ஒரு முழு முட்டையுமே எடுத்துக்கணும். மற்றபடி வெள்ளை கருவை மட்டும் எடுத்துக்கொள்வது நல்லது அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் கருவில் தான் பெரும்பாலான விட்டமின்களும் தாதுக்களும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலுமே உடல் பருமன் அல்லது அதிக கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க ஒரு முழு முட்டையும் மற்றபடி வெள்ளை கருவை மட்டும் எடுத்துக்கொள்வது நல்லது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கும். முட்டைகளில் நிரம்பியிருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.